வணக்கம் நண்பா. இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு முத வரீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காம அமைச்சிருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட தலைவன் ஆலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட தலைவன் ஆலனோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் கலிஃபினாக்கிஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவரை ஆலன்னு கூப்பிடுவோம், நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காண்டி. நம்மளோட தலைவன் ஆலன் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்க நார்த் கேரோலினா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. அவர் 1969 அக்டோபர் 1 பிறந்திருக்காரு. அவரோட அம்மா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரி. அவங்களோட அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி ஜாக் கலிஃபினாக்கிஸ். அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே வந்துட்டு ஒரு ஆயில் ஸ்டோர் ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் எங்கே படித்தார்னு பார்த்தீங்கன்னா நார்த் கேரோலினாவில் இருக்கிற கரோலினா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் தான் அவர் வந்துட்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி படிக்கலாம்னு சொல்லிட்டு போனார். பட் ஆனால் அவருக்கு நர்வஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதனால் அவரோட 23வது வயசில் காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நியூயார்க்கு மூவ் பண்ணி அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஆக்டிங் கிளாஸஸில் வந்து சேராரு, ஆக்டிங் கற்றுக்கிறாரு. பர்கர் கிங் இந்த மாதிரி நிறையா ஸ்டோர்ஸ் அண்ட் கம்பெனிஸில் சைலோ அந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்கூல்ஸ், கம்பெனிஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் அவர் வந்துட்டு அவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், காமெடி பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படியே அவர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 1997 அவர் வந்துட்டு லாஸ் ஏஞ்சலஸ்க்கு மூவ் பண்ணி சினிமாவில் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு பாஸ்டன் காமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஷோவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சான்ஸ் கிடைக்குது. அதுலேயும் அவர் பெர்ஃபார்மன்ஸில் பின்னி பெடல் எடுக்கிறாரு. அந்த டிவி ஷோவில் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவருக்கு நிறைய மூவி சான்ஸும் கிடைக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா அவர் 7 மூவிஸில் அந்த டைமில் ஒர்க் பண்ணுறாரு. அதில் 2001 வெளியான ஒரு படம் தான் ஹார்ட் பிரேக்கர்ஸ். அந்த படத்தில் அவருக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி செம்மையாக கிளாப்ஸ் வாங்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் கேரல் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஆக்டர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஆன்லைன் சேனலில் பிட்வீன் டூ ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுறாரு. அதில் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இவங்களெல்லாம் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாரு. ஆனால் இன்டர்வியூனா சாதாரண இன்டர்வியூ கிடையாதுங்க, அவங்களை கூப்பிட்டு வச்சு ரோஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஷோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் மேசிவான சக்ஸஸ். இந்த மாதிரி ஷோஸ் அண்ட் மூவிஸ் இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2009 அவருக்கு கிடைச்ச சான்ஸ் தான் ஹேங் ஓவரில் அவரோட கேரக்டரான ஆலன். ஹேங்க் ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி, அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 பாகமாக ரிலீஸ் ஆச்சு. அந்த 3 பார்ட்லேயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியும்னு கண்டிப்பாக அவசியமே கிடையாது. அதில் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. ஆலனை பார்த்தீங்கன்னா நமக்கு காமெடியான ஒரு கேரக்டர் நடிக்கிறார் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் சின்ன வயசில் யங்ஸ்டராக இருக்கும்போது சினிமாக்கு சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஓல்ட் லேடி அவங்கள பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்த ஏற்படுத்தி, அவங்களுக்கு நல்ல அப்பார்ட்மெண்ட் வீடு இதெல்லாம் ஏற்படுத்தி அவங்க நல்ல ஒரு நிலைமையில வச்சிருக்காரு ஆலன். இப்படி தன்னோட கஷ்டப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு உதவுனவங்களை அவர் மறக்காமல் அவர் பெரியார் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அவங்களை நல்ல இடத்துல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் அமைக்கிறங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கியூரியஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்க வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது.